Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோ கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்கூல் ரோடு எண்டு வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் டாக்டர் இந்தியாவோட ஷாப்பில் போய் அவரை பார்த்தோம். அதுக்கப்புறம் நான் கப்பீஸ் மாலிலாம் வாங்குற இடம் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதுக்காக லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரோடு எண்டில் தான் அந்த பாக்கெட் ஃபிஷிங்லாம் ஃபுல்லாக விற்பாங்க. அது ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் வந்து இங்கே விற்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டட் டேங்க்கில் வைக்கக்கூடிய ஸ்டோன்ஸ். இதெல்லாம் இந்த கடையில் வந்து ஏகப்பட்ட மெட்டீரியல்ஸ் இருக்குனால நாங்கள் வந்து அப்புறமேட்டு இந்த கடையை தனியாக ஒரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு விட்டுறோம். இப்போ நான் இந்த கடையை தனியாக வீடியோ பண்ணும்போது நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கேட்டு நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து சுவாதி அக்வா பார்க் இது உள்ளே இருக்குது. இங்கேயே வந்து நிறைய இம்போர்ட்டர்ஸ் மீன் விற்கிறாங்க. மாஸ்டர் ஃபிஷ்ஷும் இங்கே கிடைக்கும். இங்கே கேட்டிருந்தீங்க இங்கே எங்கே ட்ரிஃப்ட் ஃபுட் கிடைக்குன்னு கேட்டிருந்தீங்க. இந்த கடையில் வந்து ட்ரிஃப்ட் ஃபுட் இருக்குது, நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் அக்வா போகிறோம். க்ரீன் அக்வா வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னாவே ஃபுல்லாக க்ரீன் அக்வா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த கடையை வந்து வீடியோ பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அந்த கடைக்குள்ளே தான் போய் பார்க்க போகிறோம். I've been driving this train, years in this lane, there's no stopping this flame. Cause I came to the game and I changed it to play how I like, rearranged it to my own domain. Yeah, I got what it takes, made lots of mistakes, taking shots, skipping breaks, feeling lost, feeling great, popping off, singing straight, never stopped, never changed. All the squad here to play and I've got something to say, yeah. I work hard each and every day, I get lost in the words I say. I don't push pause, no I push play. I won't stop till I make a change. I withdraw on the things I make. I turn flaws into flawless traits. அப்படி போகலாம். இது ஃபுல்லாக இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி கப்பீஸ் இருக்குது. இது வந்து நியான் டெட்ரா, இதெல்லாம் ரேம் ஃபிஷ். இதெல்லாம் வந்து செம அழகாக இருக்கும் ரேம் ஃபிஷ். இது பாருங்க எவ்வளோ பிளாக் அழகாக இருக்குது. சிக்லெட்ஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் சும்மா வீட்லேயே ஒரு சின்னதாக ஃபார்ம் மாரி போட்டு அதை வந்து இம்போர்ட்டட் கப்பீஸ் ப்ரீட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கப்பீஸ் வந்து இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து இங்கே நிறைய இம்போர்ட்டட் கப்பீஸ் விற்கிறாங்க. மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன
ப்ரீடு வந்து நீங்கள் ப்ரீட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. இங்கே வந்து ஏஞ்சல் ஃபிஷ்ஷும் இருக்குது. அது ஏஞ்சல் ஃபிஷ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸும் இங்கே இருக்குது. ரேம் ஃபிஷ் இருக்குது. அதாவது பிளான்டட் டேங்க் தேவையான எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இங்கே இருக்குது. இவங்க வந்து டிஸ்கஸும் விற்கிறாங்க. ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி டிஸ்கஸ் கப்பீஸ் மாதிரி இருந்தது. ஏன்னா பார்க்கறதுக்கு 2 டைல் தனித்தனியாக இருந்தது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஷவரம் வந்து பிளான்டட் டேங்க் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து பெருசாக வளரும். இது பார்த்தீங்கன்னா வந்து கோராமின்னு நினைக்கிறேன். பேரடைஸ் கோராமின்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரில. ஆனால் பேரடைஸ் கோராமி தான் இது. ஆனால் சூப்பராக இருந்தது பிளான்ட் டேங்க். இதுக்கும் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் விற்கிறாங்க. நீங்கள் வந்து எது வேணுமோ சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. நம்மளோட பாதி மான்சர் ஃபிஷ் வந்து இங்கே இந்த கடை தான் வாங்கணும். இப்போ இந்த கடை தான் போகிறோம். பார்த்தோம். நம்மளோட டைகர் கேட் ஃபிஷ் வந்துச்சுன்னு வச்சுக்க, நம்ம டைகர் கேட் ஃபிஷ் இருந்து தான் வாங்கிடலாம். இங்கே ஃபுல்லாக ஃபீடிங், ஃபுல்லாக கூண்டு. இது சன்ஃப்ளவர் சீடு. இதெல்லாம் 1/2 கிலோ பாக்கெட் நினைக்கிறேன். காக்டெயில் இருக்குது, கினிபிக் இருக்குது, பிஞ்ச் இருக்குது. அது என்னது, லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கடையில் வந்து எங்களை வீடியோ எடுக்க விடலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஸ்டாக் இல்லை, ஸ்டாக் வந்த பிறகு ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கோங்க அப்படின்றாங்க. நாங்கள் வீடியோ கட் பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்த்தோன்னா எல்லா தொட்டிலையும் வந்து மீன் இருக்குது, ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது. ஆனால் ஏன் வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாங்க எனக்கு தெரியல, சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து நிறைய வீடியோ நாங்கள் வந்து நிறைய கடை வந்து நாங்கள் வீடியோ எடுக்கலை, ஏன்னா வந்து எடுக்க விடலை. அதான் உண்மை. ஃப்ளோரன் ஷாப்பில் எட்டு சும்மா வீடியோ எடுக்க நமக்கு பயமாக இருக்கு. எவ்வளோண்ணா ஃப்ளோரன்ஸ் தான்? 1500. இல்லை இது வந்து எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. இதான் ஃப்ளோரன்ஸ் தான் நம்மளுக்கு ஜாலியாக விளையாடும். நம்ம ஊரில் ஃபுல்லாக ஃபீமேல் ஃபைட்ரு, ஃபுல்லாக ஃபீமேல் ஃபைட்ரு. காப்பீஸும் இருக்குப்பா இங்கே. கம்ஃபா இருக்கா? இருக்கா? செருப்பு ஒன்று உள்ள வரலாமா? 1500 தான் இருக்கு. அதான் எங்கே பார்த்துக்கிறேன். கன்ஃபார்மாக தான் இருக்கு. ரெட் சில்லி கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரெட் சில்லின்னு சொல்லுவாங்க. ரெட் சில்லி சில்லிலே டார்க் சில்லி அந்த மாதிரி வளர வளர டார்க் வளர அந்த ஃபேஸில் டார்க்காக வரும். ஃபுல்லாக பால் எடுக்கலாம். அடுத்தது அது ஒரு ஃபேமஸான கடை. அங்கே தான் நம்ம கப்பீஸ்லாம் வாங்கணும். எல்லாம் கேட்டிங்களா எங்கே ஃபேமஸான கடைன்னு?
எவ்வளோ கூட்டம் போகிறா, செம கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கடை பார்த்தீங்கன்னா, இந்த கடை வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இந்த கடையோட வீடியோஸ் நான் போட்டிருப்பேன். அதுலேயே நான் ப்ரைஸ் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கடையில் இந்தமாதிரி பாக்கெட் ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா வந்து சண்டே மட்டும் தான் இந்தமாதிரி பாக்கெட் ஃபிஷிங் தொங்க விடுவாங்க. மற்றபடி ஹோல்சேல் பிஸ்னஸ் வந்து இவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாக்கெட்டாக போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்தமாரி பாக்கெட் போடுறது வந்து சண்டே மட்டும் தான் இவங்க பண்ணுவாங்க. இதில் வந்து ஃபுல்லாக கப்பீஸு, கோல்டு ஃபிஷ்ஷு, கோராமி, அதுமாரி எல்லாமே இவங்க விற்பாங்க. டெட்ரா எல்லாமே இங்கே இருக்கும். அதுவும் சண்டே டைமில் மட்டும் தான் இருக்கும். இது வந்து ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 150, 100, 150, 200. பிளாட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து குவாலிட்டி பொறுத்து. இப்போ நிறைய குவான்டிட்டி போட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் அந்தமாரி தான் விற்பாங்க. 15 மாலி வந்து 100 ரூபா அந்தமாரி விற்பாங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் கேலக்ஸி அக்வேரியம். இங்கே வந்து கப்பீஸு, இங்கே வந்து பாக்கெட் ஃபிஷிங் விற்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஸ்கூல் ரோடு என்ட்ரில் தான் வந்து சுற்றி பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் வந்து பாக்கெட் ஃபிஷிங் இருக்கும். நீங்கள் வந்து சில இடத்துல வந்து ப்ரைஸ் போட்டிருக்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல வந்து ப்ரைஸ் ஏறியே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து இது பிளட் வார்ம்ஸ் இருக்குது, நைஸ் வார்ம்ஸும் இங்கே விற்கிது. நைஸ் வார்ம்ஸ்லாம் 60 rupees வரும், பிளட் வார்ம்ஸ்லாம் 30 ரூபா வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சண்டே டைமில் போனீங்கன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கும். ஒருத்தர் ஒரு கடையில் வந்து வாங்குவாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து மீன் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எம்ஆர்பி அக்வாட்டிக்ஸ் வந்து நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். இங்கே வந்து நிறைய ஃபிஷ் டேங்க்ஸ் கடை இருக்குது. ஒருத்தருக்கு ஒரு கடை வந்து செட்டாக இருக்கும். அவங்க வந்து அங்கே தான் போய் வாங்குவாங்க. இப்போ எனக்கு என்ன கடை செட்டாக இருக்கோ அங்கே தான் நான் போய் வாங்குவேன். அந்தமாதிரி ஒருத்தருக்கு ஒரு கடை செட் ஆகிடும். அங்கேயே வந்து கண்டினியூஸாக வாங்குவாங்க. அதனால தான் வந்து எல்லா கடையிலுமே வந்து ஃபிஷ் டேங்க்ஸ் இருக்கும். ஆனால் வந்து ப்ரைஸஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஒரு கடையில் அதிகமாக இருக்கும், ஒரு கடையில் கம்மியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரான் ஷாப்பு. இந்த கடை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து என்னோடய ப்ளேலிஸ்ட் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இந்த கடை பக்கத்தில் தான் ஃபிஷ் டாட்டா இந்தியாவோட கடை இருக்குது. இப்போ நம்ம வந்து அவரை தான் பார்க்க போகிறோம். அங்கே கூட்டமாக இருந்ததுனால கொஞ்ச நாள் கழிச்சு தான் நாங்கள் உள்ளே போனோம். இப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட என்ன பேசினேன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு விஷ் பண்ணோம், ஹாப்பி நியூ இயர் சொல்லி விஷ் பண்ணிவிட்டு, இந்தமாதிரி ஸ்கூல் ரோடு வந்து நாங்கள் டூர் மாதிரி பண்ணோம் சார், அப்படி உங்களை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தோம் சார். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீலிங்ஸ்லாம் பேசணும். அதுக்கப்புறம் வந்து என்னோடய சேனலை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். ஆல்ரெடி நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் வந்து அவர் இல்லை, இன்றைக்கி தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட கூத்து பேசிவிட்டு அவர்கிட்ட ஆர்டிமியா வாங்கியிருந்தேன், டீகேப்சுலேட்டர் ஆர்டிமியா. அதை பற்றி கேட்டேன். அது வந்து எக்ஸ்பைரி டேட் எப்போ அப்படின்லாம் கேட்டிருந்தேன். நான் யூஸ் பண்ணல, அதுக்காக கேட்டிருந்தேன். அது வந்து 1 year சொன்னார். இது வந்து தண்ணிப்படாமல் வச்சுருந்தா வந்து 1 year வரைக்கும் இருக்குன்னு சொன்னார் எக்ஸ்பைரி டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ளோரன்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்தோம். அதுக்காட்டி கூட்டம் வந்துச்சு, நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போ ஃப்ளோரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருந்தீங்க, ஹெட்பாப் ஃப்ளோரான்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. இது வந்து கம்ஃபா ஹெட்பாப் ஃப்ளோரான்லாம் கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் எவ்வளோ ரேட்டுன்னு. இங்கே வந்து கம்மி ரேட்டுக்கு தான் இங்கே விற்கிறாரு, 400 பாருங்கள். இதெல்லாம் வந்து ஹெட்பாப் 400 விற்குது. நீங்கள் வாங்கிட்டு எஸ்எம் அக்வேரியம் இங்கே அரவணாக்கெலாம் இருந்ததுடா, எல்லாத்தையும் தூக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை இதெல்லாம் ஓடுது அப்படின்னு சொல்லி போட்டாங்களோ. இங்கேயும் நிறைய இருக்கு. இங்கே ஃபுல்லாக மெயில் செக்ஷனாக போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்து அவங்க ஃபுல் மூன்னா ஃபுல் மூன் அந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்காங்க. அது ஃபீமேல், அது ஃபீமேல் செமையாக இருக்குல்ல. பீட்டா கலெக்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு, ஏன்னு தெரியல. எவ்வளோ பெருசு இருக்கு.
அதான்டா பிளட் இந்த டேங்க்லாம் வந்து போட்டிருக்காங்க 250 150 சின்னதாக இருக்கலாம் 150 இதில் எவ்வளோ பெருசு இருக்குது 250 இன்னுமே பெருசு தான் வாங்கணும் அதான் கரெக்டாக நம்ம இங்கே தானே என்னடா பெருசு வச்சு தோலோன்னு இருக்குது அதுவே பெருசாக தான் வாங்கணும் பிளேட் வந்து 200 போட்டிருக்கு ப்ளூ சிப் கோல்டு ஃபிஷ்ஷு இதுவும் கோல்டு 300 போட்டிருக்கு ரேட் அதிகமாக இருக்குது எல்லாமே ₹80 எல்லோ டைப் இந்த கலர் போடுறோம் வேறு லெவலில் இருக்குது மாடு இருக்கு ₹50 தான் கேட் ஃபிஷ் அதுதான் இதான் கேட்டால் இதான் எண்டு இந்த ஸ்கூல் ரோடு எண்டு தான் இதுக்கப்புறமும் கடை இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் ஃபுல்லாக வைக்கிறாங்க இதான் எண்டு அதுக்கு மேலே தான் இதான் ஸ்கூல் ரோடு எண்டு அந்த பாடு எவ்வளோ கூட்டம் இருக்குங்க ஃபுல்லாக கூட்டம் தான் இது இப்போ ஃபுல்லாக வந்து பேரட்டு ஃபுல்லாக வந்து நாய் லேபரு கூண்டுலாம் பாரு அழகாக இருக்குது டபுள் லேபர் டாக்ரா பிளாக் ப்ரௌன் லேபர் டாக் நினைக்கிறேன் இதை தாண்டியும் கடை இருக்கு பக்கத்தில்